ட்ராவல் பண்ணும்போது வந்து ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல நல்ல ஹோட்டல்ஸாக ஸ்டே பண்ணணும். பிகாஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் தங்குற இடமும் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுடைய ஹார்ட் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ண கூட இருந்துச்சு Binomo மூலிமா. வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுமே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணுறேன். ஒரு 7000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் இருக்குல்ல, இதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமே. ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து மேலே போகுது சொல்லிட்டு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 12740 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து binomo.com அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அதில் வந்து இங்கே எஜுகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்டெப்ஸ் அது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிக்கலாம் நீங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் வந்து $1000 கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் Binomoல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக நான் ஷூட் பண்ணியிருந்த வீடியோ எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடுச்சு பை மிஸ்டேக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். நான் அடுத்த டெஸ்டினேஷனுக்கே வந்துட்டேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணலான்னு உட்காரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜும் போயிட்டு இருந்தது தெரிஞ்சுது. கேமராவில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ், அதுக்கப்புறமா வந்து கோப்ரோவில் ஷூட் பண்ணது அதெல்லாமே வந்து அப்படியே இருக்குது. பட் எப்போவுமே இது மாதிரி தான் எதனா ஒன்று நடந்துருது பஸ், கடுப்பாயிருது நம்ம ரைடில் இருக்கும்போது. பட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹலோ கைஸ், சரி வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டியானி பீச் வந்து போயிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த ஹோட்டலில் இருக்க அந்த ஒரு சுற்றி முற்றி இருக்கிற பிளேசஸை பற்றி தான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சந்தோஷம். இது மொத்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான். மீன்ஸ் 2 நாளைக்கு மொத்தமாலாம் கிடையாது. இப்போ பாருங்க, அங்கே இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கேன் வண்டியை. ஆக்சுவலாக நான் அப்படியே போயிருக்கலாம், பட் நான் காட்டுறதுக்காக வந்தேன். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் சைடு போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பீச்சு வெறித்தனமாக இருக்குது. அப்படியே ரூமுக்கு பேக் சைடு வந்தோம்னாலே வந்து அப்படியே பீச்சு. இந்த கடலில் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரியும். பட் எவ்வளோ ஒரு கிளியராக ப்ளூயிஷாக இருக்குது பாருங்கள் தண்ணி. பா நெக்ஸ்ட் லெவல். ஆனால் ஒரு ஸ்பாட்டு ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் வெறித்தனமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது மண். அப்படியே பா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன் மண். இங்கே பாருங்க தண்ணி கலரை. ஸோ அப்படியே வந்து இப்போ ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1 கோ. ட்ரோன் ஷாட்ஸோடு சேர்த்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் தெரிஞ்சுக்கணுமா இந்த பீச்சை பற்றி. இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் லாங்கு. நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோரி வரும், சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லு பீச்சும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹாலிடே லொக்கேஷனு இங்கே இருக்க கென்யன் பீப்புள்ஸ்க்கு. நிறைய ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இங்கே இருக்க பழங்குடியினர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிகோ அப்படின்னுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியானி பீச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்திருக்கு. இங்கே அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பும் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே ஃபேமஸான விஷயங்கள் என்னென்னா வந்து கோரல் ரீஃப்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட் கோலபஸ் மங்கீஸு, ஸோ ஷிம்பா ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸு அது மட்டும் இல்லாமல் ஸ்னார்க்லிங்கு, ஜெட் ஸ்கீயிங்கு, கைட் சர்ஃபிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸாக இருக்குது. நம்ம நாட்டில் எப்படி ஒரு கோவாவோ அந்த மாதிரி வந்து கென்யாவில் டியானி. சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது தண்ணி. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே குளிக்கணும் போல் இருக்குது. ட்ரோன் ஷாட்லாம் வந்து வெறித்தனமாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மண்ணை பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது வரேன்.
வேறு லெவலில். இந்த கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் தான் நினைக்கிறேன். எதுவும் ஆகாதுன்னு நம்புகிறேன், பார்க்கலாம். எவ்வளோ நாளாச்சு அந்த உப்பு தண்ணியில் குளிச்சு. இன்னும் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படியே அந்த ஒயிட் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு வருது. ஸோ அதனால் வந்து மண்ணா இல்லைனா வந்து தண்ணி கலரே அப்படியா, கேமரா தண்ணிக்குள்ளே எப்படி தெரியுது எதுவுமே சுத்தமாக ஐடியாவே கிடையாது எனக்கு. எல்லோரும் பார்க்குறாங்க யாராவது பைத்தியக்காரர் தனியாக பண்ணி விளையாடி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானு ஏதாவது. இந்த சைடு கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போவோம். ஆக்சுவலாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரை இருக்குல்ல, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. நடுவில் ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி இருந்தது. பட் இப்போ மழை பெஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு. என்னன்னா வந்து அங்கே கேமரா சரி ட்ரோனு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால தான் அப்பப்போ வந்து திரும்பி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ இது செம்ம அழுக்காக இருக்குது, அடிச்சிருச்சா அலை. புளி புசுக்குன்னு தண்ணிக்குள்ளே போயிட மாட்டோம் நம்புகிறேன். அதாவது அங்கெல்லாம் நீச்சல் அடிக்கிறாங்க பயங்கரமாக. இதில் வந்து நம்ம அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு போகிறோம். ஓகேவா, ரெடியா? இது இல்லை, இது கொஞ்சம் சின்ன அலையாக இருக்குது, அதனால் இது வேணாம். அடுத்த அலையில் எவ்வளோ ஆழம் போகுதுன்னு தெரியல. நான் வந்து கரையில் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டேன் பாருங்க. அங்கே இருக்குது கரை. தனியாக எப்படி ப்ரோ என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இப்படிதான் வந்தாச்சு. எல்லாம் இருக்கா, சேஃபாக இருக்குது. அப்பாடா, மறுபடியும் லாக் பண்ணுறோம். இந்த பாருங்க, செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலுக்கு வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1200 ரூபா. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய காஸ்ட்டே. நான் ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூலும் இருக்குது, 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது ஒன்று இருக்குது, அங்கே அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து உப்பு தண்ணியில் குளிச்சிருக்கோம். ஸோ ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு ஒரு வாட்டி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரூமில் போய் ஒரு வாட்டி குளிக்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கல, ரூமுக்கே போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், எல்லா ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். பீஸ்ஃபுல்லாக வந்து ரெடி ஆயாச்சு. அப்பா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியை காட்ட மறந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் த பால்கனி இந்த ரூமுக்கு. ஓ மை காட். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் guys. As usual, just eat, sleep, ride and repeat that again. Bye bye.